Hello friends, welcome back to my channel Tamil Beauty Box. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டீமர். இந்த ஸ்டீமரோட அன்பாக்சிங், இது எப்படி யூஸ் பண்ணனும், ப்ளஸ் இந்த ஸ்டீமர் நம்ம யூஸ் பண்றதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த ஸ்டீமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பற்றி பார்த்துடலாம். இது இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். ரொம்ப பெரிய பாக்ஸ்லாம் இருக்காது, சின்ன பாக்ஸாக தான் இருக்கும். இது ஓசோமேக்ஸோடைய எல்டா பால்சம் ஸ்டீமர் 3-in-1 ஸ்டீமர்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஸ்கின்னை பியூட்டிஃபை பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு கோல்டு, ஆஸ்துமா, ஃபீவர் அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதோடைய அவுட்டர் பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது. இது நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இப்போ வரைக்கும் நல்லா தான் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது, ஒர்க் ஆகுது. இப்போ இதோடைய ப்ரைஸ் வந்து 260, இப்போ வந்து 290 கிட்ட இருக்குது. நான் முடிஞ்ச அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபனல் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. பிளாஸ்டிக்லால் தான் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வைடாக ஒன்று கொடுத்துக்குறாங்க. கீழே ஓப்பனிங் வந்து சின்னதாக தான் இருக்குது. இங்கேருந்து நமக்கு ஸ்டீம் வரும். ஸோ ஸ்டீம் வந்து டைரெக்டாக நம்ம ஃபேஸை அஃபெக்ட் பண்ணாமல் இது வழியாக வர்றதுனால அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இதுதான் இந்த ஸ்டீமர். இதில் வந்து வாட்டர் லெவல் கொடுத்துக்குறாங்க, லோ, மீடியம், ஹைன்னு. இந்த லெவலில் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இது மேலே வந்து ஹோல்ஸ்லாம் கொடுத்துக்குறாங்க. இது வழியாக தான் வாட்டர் நம்ம உள்ளே ஆட் பண்ணணும். அப்புறம் வெளியே எடுக்கிறதுலாம் இது வழியாக தான். அண்ட் ஸ்டீமும் இது வழியாக தான் நமக்கு வரும். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துக்குறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குது. ஸோ ஸ்டீம் மொத்தமாக சேர்த்து நமக்கு வெளியே வரும். இப்போ இதோடைய டோட்டல் செட்டப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜார் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். லோ, மீடியம், ஹை லெவல்னு கொடுத்துக்கிறாங்க. நான் ஹை லெவலில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஹை லெவலில் தான் நான் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே மார்க்கில் தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. அந்த லெவல்னால் அந்த லெவலில் தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ளக் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஸ்டீம்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ரோஸ் வாட்டரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஈவன் டோனும் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம். ப்ளஸ் இது கூட நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டீமர் வந்து ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வைடாக இருக்கிறத அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்டீம் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வருது பாருங்கள். அப்போ டைரெக்டாக நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வர்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஈவனாக இருக்கும். எவ்வளோ ஸ்டீம் வருது பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கு பண்ண வேணாம், எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அதனால் நான் ஐஸ் கிட்ட மட்டும்தான் நான் ஸ்டீம் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சின்ன இதை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ மொத்த ஸ்டீமுமே நமக்கு இந்த சின்ன ஹோல் வழியாக வரும். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சின்ன ஹோல் வழியாக வர ஸ்டீமை நம்ம ஐ கிட்ட மட்டும் காமிக்கலாம். அப்போ நம்ம டார்க் சர்க்கிள்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகும். ப்ளஸ் அந்த இடம் மட்டும் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி பர்டிகுலர் பிளேசஸ்லலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஹோல் வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த ஸ்டீம் வந்து நம்ம மினிமம் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ப்ளஸ் நம்ம போஸ்டில் இருக்கிற டர்ட் எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகும். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். இதை நம்ம ஸ்டீம் ஃபேஷியல்னு சொல்லுவோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நார்மலாக நம்ம கெமிக்கல் ஃபேஷியல்ஸ் இல்லைனா இந்த ஃப்ரூட் ஃபேஷியல் அதெல்லாம் பண்ணால் கூட நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டீம் ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரிசல்ட் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். நம்ம ஸ்டீம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற வாட்டர்லாம் நம்ம வெளியே ஊற்றிடணும். அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே ஊற்றினா நம்ம மேலெலாம் இதுவாயிடும். அதுக்காக தான் இந்த ஃபனல் கொடுத்துக்குறாங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்டீம் ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஷைனிங்காகவும் பிரைட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் டெட் செல்ஸ் எல்லாம் எஃபெக்டிவாக ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸ்டீம் ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும் எப்போவுமே. நம்ம ஈஸியாக ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்குது, காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. அரௌண்ட் 300லேயே நல்லா வர்த்தாக இருக்குது. இந்த ஸ்டீமரோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.